ஹலோ யங்மீன்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் அதர் எக்ஸசைஸில் 11th ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி 6 to 10 வரைக்கும் இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மித்த அதர் எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டாபிக்ஸ் எல்லாமே ஹெல்த் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைச்சிரும். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. On 1492 an accidental fire completely destroyed the stock of Mr. X. However, from the various records available from his chartered accountant, the following information was obtained, from which you are required to prepare a statement showing the amount of claim to be lodged. ஸோ ஃபயர் ஆயிடுச்சு, நம்ம வந்து எவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கு அந்த டைமில் ஃபயர் ஆனது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டாக் அட் 1191 90,000, 1192 1,10,000. ஸோ எப்போ ஃபயர் ஆகிக்குன்னு பாருங்கள், 1492. அப்போ இது வந்து லாஸ்ட் இயருக்கு ஓப்பனிங், இந்த இயருக்கு க்ளோசிங். லாஸ்ட் இயரில் ஓப்பனிங் இது, க்ளோசிங் இது. இந்த இயருக்கு இது ஓப்பனிங் வரும். ஓகேவா? ஸோ சேல்ஸ் வந்து காலண்டர் இயர் 91, லாஸ்ட் இயருக்கு 3,40,000. ஸோ இந்த இயரில் வந்து 2 lakh ஆயிருக்கு சேல்ஸு. பர்ச்சேஸ் வந்து லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு 2,58,500 ஆயிருக்கு. இந்த இயரில் 3 months சேல்ஸ் வந்து 1,20,000 ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் கேலண்டர் இயரில் 40,000 ஆயிருக்கு. 3 monthsல எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான க்ளூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் February 1993 the goods valued at sales price of ₹10,000 were distributed as sample. ஸோ சேல்ஸ் பண்ணதில் சாம்பிள் வந்து 10,000 வேல்யூவானதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சேல்ஸை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வாஸ் நார்மலி ஃபவுண்ட் டு பி கான்ஸ்டன்ட். லாஸ்ட் இயரோட அதே மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் தான் இந்த இயர்லேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஷின் மார்க் போட்டிருந்தாங்க இல்லைங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. தி வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ் வாஸ் எஸ்டிமேட்டட் அட் ₹14,000. ஸோ இப்போ இருக்கிற குட்ஸ் டிஸ்ட்ராய் ஆகி அதில் போக ஓரளவுக்கு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தகுதியானதாக இருக்கிற குட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, சால்வேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,000. அப்போ ரிமைனிங் எவ்வளவு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 இயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இயரோட ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் போடும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட தான் நம்ம போடுற மாதிரி. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் அதில் தான் வருது இல்லையா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மெயினாக வரது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு, ஜிபி. ஓகே, இந்த 5 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுக்கு மெயினாக வரும். இதில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருந்தால் ரிமைனிங்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் இயரில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ஜிபி கொடுக்கல. ஸோ ஜிபி கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு. ஓகேவா? ஸோ இந்த இயருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து லாஸ்ட் இயரோட கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜிபியும் க்ளோசிங் ஸ்டாக்கும் இந்த இயருக்கு கொடுக்கல. அப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சால் தான் ஒன்று போட முடியும். இங்கே 2 தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட ஜிபி பர்சன்டேஜ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு லாஸ்ட் இயர் எவ்வளோ ஜிபி பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்து அந்த இயர் ஜிபி சேல்ஸ்லேருந்து எவ்வளோ ஜிபி அப்படிங்கிறத போட்டுடலாம். அப்புறம் வர பேலன்சிங் ஃபியர் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, க்ளோசிங் ஸ்டாக். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர மெயின் 5 ஐட்டத்தை வச்சு தான் நம்ம ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமே ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், வாங்க போடலாம். இப்போ 11th சம் போடுறோம். ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் ட்ரேடிங் அக்கௌண்ட் லாஸ்ட் இயரோட, அதாவது 31st 1291 வரைக்கும் போடுற ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ₹, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ₹. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு, கரண்ட் இயருக்கு 31st 392 வரைக்கும், அதாவது 3 monthsக்கு மட்டும். ஓகேவா? ஸோ மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறான். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ₹, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ₹. அதுக்கப்புறம் கேல்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிளைம் வரப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ, ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர், இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ, கரண்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து லெஸ் பண்ணி வரதான் நம்மளுக்கு என்னங்க, அமௌண்ட் ஆஃப் கிளைம். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்து எழுதுனாலே அதுவே ஆன்சர் கொடுத்துரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th சம் இல்லையா?
ஸோ ஸ்டாக் வந்து 1192ல 90,000 கொடுத்துருக்காங்க, 92ல 1,10,000. ஸோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டே எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஓப்பனிங் நம்மளுக்கு எங்கே வருங்க? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும், க்ளோசிங்கில் கிரெடிட் சைடு வரும். ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 90,000. ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக் 1,10,000. ஓகேவா? ஸோ இந்த இயரோட க்ளோசிங் நெக்ஸ்ட் இயருக்கு என்னங்க? ஓப்பனிங்க. ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் இயரில் 1,10,000 ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், கேலண்டர் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 91ல் 3,40,000 வருது. ஓகேவா? 92ல் 2 lakh வருது. ஸோ சேல்ஸ் எங்கே வருங்க? கிரெடிட் சைடா? பை சேல்ஸ் 3,40,000. ஸோ கரண்ட் இயரில் எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குங்க? 2 lakh வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்து எழுதுனாவே அதே ஆன்சர் கொடுத்துருக்கு. பர்ச்சேஸ் அதே மாதிரி காலண்டரில் 2,58,500 கொடுத்துருக்காங்க. 3 monthsக்கு வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயரோடது பர்ச்சேஸ் அது. ஸோ டூ பர்ச்சேஸ் எவ்வளோங்க? 2,58,500. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 monthsக்கு பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 42,000. 3 monthsக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸ்ட் இயரோட அதே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்